தர்பூசணி பழம் சாப்பிட்டா ஸ்கின் கூட க்ளோவ் ஆகும். பாத்தீங்களா? பலபலன்னு ஜொலிக்கும். தர்பூசணி பக்கத்துல நீ பக்கத்துல நின்னா நீ ஏன் தர்பூசணி மாதிரியே இருக்காத? எப்படி இருக்குதா? கரெக்ட். நீ பேசினா கரெக்டா தானே இருக்கும். கரெக்டா தானே இருக்கும். நாங்க எப்பவும் விவசாயிகளுக்கு சப்போர்ட் தாங்க பண்ணுவோம். ஆமா, நான் எங்க அப்பா விவசாயி தானே. ஆமா, உங்க அப்பா விவசாயி தான். ஊர்ல வந்து வயக்காட்டுல விளையும் வந்து அப்பப்ப போடுவாங்க. பின்ன எதனா கம்ப்யூட்டர்லயா விளையும்? நக்கல்யா அவனுக்கு. ஒரு பழம் எடுத்துக்கிட்டா காசு வேணுமாண்ணா? ஏய், காசு குடுறா. இவ்வளவு நேரம் பேசுறேன், இவ்வளவு நல்ல விஷயம் பேசிருக்கேன், ஃப்ரீயா தர மாட்டீங்களா? இவன் சும்மா எல்லாம் பேச நினைக்காதீங்க. எடுத்துக்க வா. ஏய், தர்பீஸ் போலாம்ப்பா. சரிப்பா. எவ்வளோ பழம்? கிலோ 15. ஏன்னா இந்த பழத்துல ஏதோ இந்த ரசாயனம் எல்லாம் கலக்குறாங்க, ஏதோ கலர்லாம் தேய்க்கிறாங்கன்றாங்களா? அதெல்லாம் உண்மையா? எல்லாம் நம்பாதீங்கண்ணா. தோட்டத்துல இருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறோம். சாப்பிட்டு பார்த்து காட்டுவோம். முதல்ல ஒரு பீஸ் கொடுங்க, சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. நல்லதா இருக்கும்பா. சொல்றாங்க எதுக்கு கேக்குறது? உனக்கு ஓசியில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எது கொடுத்தாலும் திம்ப. நான் திம்பனா? இந்த சாப்பிட்டு பாரு முதல்ல. ஆனா இன்னொன்னு கொடுங்கண்ணா, எனக்கு ஒண்ணு கொடுங்கண்ணா. பைசா கொடுக்க போறது நானு. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும். இவ கிடையாது. அவர் ஒன்னும் ஓசியில தரேன்னு சொல்லலையே. ஆனா நீங்க காசு வாங்கிட்டீங்க தானே? பாரு. எப்படின்னா இருக்கு? செம்மையா இருக்குண்ணா, உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. சும்மா ஸ்வீட். கலர் பாருங்க, செவச்சவன்னு இருக்கு. செவச்சவன்னு இருந்தாலும் பிரச்சனை தான் இங்க. ஏன்? உடனே சாயம் பூசிடுறாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பொய்யா புறப்பிட்டு தெரியுறாங்க நம்ம ஆளுங்க. தர்பூசணி பழம் எப்படி இருக்கும்? செவப்பாதான் இருக்கும். இதுல டிஷ்யூ பேப்பர் வச்சு தரைச்சு போடுறாங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த லிப்ஸ்டிக் போடுறாங்கல்ல பொம்பளைங்க எல்லாம், அதுல எவ்வளவு ரசாயனம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் யார் பாத்து? அத வாயில தான் போடுறாங்கண்ணே. அது வாய்க்குள்ள போகும்ல, அது ரசாயனம் தானே. இந்த சிக்கன் 65 கூட வறுக்குறாங்கல்ல, அதுல எவ்வளவு கலர் பவுடர் போடுறாங்க, அதை திங்குறாங்கல்ல, அது ரசாயனம் தானே. ரசாயனம் இல்லாம என்ன வாழ்க்கை இருக்கு? அதான் சொல்றாங்கண்ணே, விவசாய நில வைக்கிற பழத்துல போயிட்டு இப்படி பொய்யா பரப்பி விட்டுறாங்கண்ணே. பழத்துல யாருன்னா கலப்பாங்களா? இது வேற யாரும் பண்ணல, இந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க பழத்தை சாப்பிட்டா நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்படி பரப்பி விட்டுறது. ஏன்னா இப்ப நம்ம இது எவ்வளவு கிலோ 15 ரூபாவா? ஒரு பழம் ஒரு 5 கிலோ வருமா? 75 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா ஒரு குடும்பமே சாப்பிடலாமா திருப்தியா? உடம்புக்கு நல்லதா? நமக்கு நீர்ச்சத்து கிடைக்குதா? ஸ்கின் ப்ராப்ளம் வராதா? ஆனா ஒரு 100 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டு வாங்கி குடிக்கிறானுங்க, அது உடம்புக்கு கேடுதானே. நீ சொல்லிடாத. தர்பூசணி பழம் சாப்பிட்டா ஸ்கின் கூட க்ளோவ் ஆகும். பாத்தீங்களா? பலபலன்னு ஜொலிக்கும். தர்பூசணி பக்கத்துல நீ பக்கத்துல நின்னா நீ ஏன் தர்பூசணி மாதிரியே இருக்காத? கேட்டாரா? நான் சின்ன வயசுல இது ரொம்ப சாப்பிடுவேனா? இல்லாத கெமிக்கல் போட்ட ஐஸ்கிரீம் திம்பாங்க, இல்லாத கெமிக்கல் போட்ட சிக்கன் பவுடர் திம்பாங்க. அதுல போற கலர் பவுடர் கெமிக்கல் தானே. இதை சொன்னா நம்மள வந்து பைத்தியக்காரன்றாங்க. ஏன்னா இவங்க தானே கேட்க முடியும், அவங்களாம் கேட்க முடியாதுல்ல. இப்படி பொய்யா பரப்பி விட்டுட்டு இந்த ஏழைங்க விவசாயிங்க வைத்து அடிக்கிறாங்க பாருங்க. நல்லா வர்ப்பானுங்க அவனுங்க எல்லாம், நாசமா தான் போவானுங்க. பொருளை கழிப்பி விடுறதுல நம்ம ஆளுங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைண்ணே. எவனாவது டிஷ்யூ பேப்பர் வச்சு தடவி போறானே. இப்ப என்ன கலர் இது? சிவப்பு தானே. இதுல ஒரு பேப்பர் வச்சு தொடச்சா சிவப்பு தானே வரும். அதுல என்னத்த கண்டுபிடிச்சானுங்க தெரியல இவனுங்க. பரதேசி போயிலுங்க. ஆனா உண்மையிலேயே சூப்பரா இருக்குண்ணே. இது என்ன கேளம்பாக்கம் டு வண்டலூர் போற ரோடா? ஜோசப் ஸ்கூலா இது? நல்ல பழமா பார்த்து ஒரு பழம் ஒரு 6 கிலோ வர மாதிரி தாங்க. வாரம் ஃபுல்லா வச்சு சாப்பிடுறோம். ஜூஸ் போட்டு வாரம் பூரா வச்சு சாப்பிட்டா கெட்டு போடுங்க பழம். ஏன் கெட்டு போகுது? பழத்தை புடிச்சவன சாப்பிடுங்கப்பா, அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட கூடாது. புரிஞ்சதா? ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. பழத்தை வாங்கி போயிட்டு அப்படியே சாப்பிடணும். அப்பவே அப்படி கடிச்சு சாப்பிடணும். சில பேர் இதை வேற கட் பண்ணி அதுல சர்க்கரையை போட்டு தின்றாங்க. நமக்கு இயற்கை கொடுத்த கொடை இது. இதே ஸ்வீட்டா இருக்கு, எதுக்கு? அதான் சொல்றான்ல, இந்த தேவையில்லாத எல்லாம் செய்ய கூடாது. பழத்தை என்ன சாப்பிடணும்? இப்படி சாப்பிட்டாதான்
அந்த பழத்துக்கு உண்டான மரியாதையை கேட்டுக்க. சூப்பர்ண்ணே. உண்மையிலேயே பழம் வந்து அருமையா இருந்தது. இந்த தேவையில்லாம பரப்புற ஆளுங்க இருக்காங்க பாருங்க, பொய்யான தகவல்லாம், அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள அப்படியே விட்டுட்டு நம்ம பழம் சாப்பிட்டு, நமக்கு இது கடவுள் கொடுத்த பரிசு இல்லை சரிங்களா. இதுல கிடைக்கிற சத்து வந்து ஒரு கொக்கோ கோலா பாட்டில கிடைக்காதுண்ணே. கேட்டீங்களா இல்லையா? இதுல கெமிக்கலுங்கிறாங்க. அதான் சொல்றேன், 100 ரூபா கொடுத்த நம்ம ஆளுங்க கொக்கோ கோலா வாங்கி குடிச்சு வயிற்ற கெடுத்துப்பாங்க. ஆனா 60 ரூபா பழத்துக்கு பேரம் பேசிட்டு இருப்பாங்க சரிங்களாண்ணா. இது விவசாயிங்க சம்பந்தப்பட்ட விஷயம்ண்ணே. இதுல எதுக்கு தப்பான தகவலை பரப்பணும்? மக்களுக்கு தெரியும். கண்டிப்பா சொல்றேண்ணே, தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா எங்களால முடிஞ்சது நாங்களும் போய் சொல்றோம் வெளியில சரிங்களா. எல்லாரும் தர்பீஸ் பழம் சாப்பிடணும். அந்த சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணணும். அதுதானே கடவுள் கொடுத்துருக்காரு. இது அதாவது நல்ல விஷயத்த எல்லாமே கெடுதலாக்கி விட்டுறாங்க, கெட்டு போன விஷயத்தெல்லாம் நல்லதாக்கிக்கலாம். எப்படி இருக்குதா? கரெக்ட். நீ பேசினா கரெக்டா தானே இருக்கும். கரெக்டா தானே இருக்கும். நாங்க எப்பவும் விவசாயிகளுக்கு சப்போர்ட் தாங்க பண்ணுவோம். ஆமா, நான் எங்க அப்பா விவசாயி தானே. ஆமா, உங்க அப்பா விவசாயி தான். ஊர்ல வந்து வயக்காட்டுல விளையும் வந்து அப்பப்போ போடுவாங்க. பின்ன இதெல்லாம் கம்ப்யூட்டர்லயா விளையும்? நக்கல்யா அவனுக்கு. சின்ன வயசுல ரொம்ப சாப்பிடுவோம் அதெல்லாம் நாங்க. அப்பெல்லாம் இப்போ ஒரு சின்ன வயசு தானே ராதா? இப்போ ஒரு சின்ன வயசு தானே. நான் என்ன பொண்ணுதான், நீதான் என்ன பார்த்தாலும் பாட்டி பாட்டின்ற. சரிண்ணே, ரொம்ப நன்றி. ஒரு பழம் எடுத்துக்கிட்டா காசு வேணுமாண்ணா? காசு குடுறா. இவ்வளவு நேரம் பேசுறேன், இவ்வளவு நல்ல விஷயம் பேசிருக்கேன், ஃப்ரீயா தர மாட்டீங்களா? சும்மா பேச நினைக்காதீங்க. எடுத்துக்க வா. சும்மா சொன்னதெல்லாம் பாருங்க, யாருக்கும் ஃப்ரீயா தராதீங்க. சும்மா வந்து மிரட்டுவாங்க. நாங்க வந்து அந்த ஆபீஸ்ல இருந்து வரோம், இந்த ஆபீஸ்ல இருந்து வரோம், நான் யார் தெரியுமா, என்ன பழத்துல வந்து சாயம் கலக்குறீங்களா அப்படிலாம் மிரட்டுவாங்க. அதுக்கெல்லாம் அடி பண்ணியாதுங்க சரிங்களா. தில்ல நின்று எதிர்த்து நின்று போராடணும். ஏன்னா விவசாயிங்க அவங்க இல்லைன்னா நம்மளாம் இல்லைன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். யார் வந்து என்ன கேட்டாலும் நீ ஆனதை பார்த்துக்கன்னு சொல்லுங்க, பயப்படாதீங்க சரிங்களா. அப்படி ஏதாவது பிரச்சனைன்னா ராதாவை கூப்பிடுங்க. என்ன கொடுத்துற நீ? என்ன கூப்பிடுறீங்க? யாராவது இங்க ஏரியால யாராவது உங்களை மிரட்டினாங்கன்னா பாருங்க, ராதான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அலறி அடிச்சுன்னு ஓடுவாங்க. தைரியமா சொல்லுங்க, நான் இருக்கேன். நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? ஏன்னா இவங்க வந்து கோயாடி சண்டையில குடில் மேல வாங்கினவங்க. சரி அண்ணே, ஜிபே பண்ணிட்டா எவ்வளவு இருக்கு இந்த பழம்? 5 கிலோ இருக்குண்ணே. எவ்வளவு? 75. பரவாயில்ல, ரேட்டு கம்மியா இருக்குண்ணே உங்ககிட்ட. நான் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஆளுங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் விரும்பி திம்பாங்க. மிட் நைட் பிரியாணி போய் சாப்பிடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இல்லாத கெமிக்கல்ஸ் இருக்கும். இப்ப வர இஞ்சி பூண்டு பேஸ்டே ஒரிஜினல் கிடையாதுண்ணே, அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. அவரே சோகத்துல இருந்தா ஈரியா சொல்லணும் இல்லையா அவருக்கு? ஆனா அழுவுறீங்களா நீங்க? அழாதீங்க. உங்க பேரு? வினோத். என்னடா பண்றது, பாக்குறப்ப ஒரு வீடியோ பாக்குறப்ப Facebookல எல்லாம் வயிற்றுச்சலா இருக்கு. அண்ணா இது எவ்வளவு பீஸ்? 10 ரூபா. 2 பீஸ் 10 ரூபாய். இது ஒரு 75 95 ரூபா அனுப்பிச்சிடுறேண்ணா. ஓகேங்களா? சாப்பிட்டியா? வேற ஏதாவது வேணுமா? விடிடி தோலை கூட தின்றுவ போல இருக்கு. பாத்தீங்களாண்ணே, ஒரு தர்பூசணி சாப்பிடுது பாருங்க. உண்மையாவே பழம் சூப்பரா இருந்துச்சுன்னா எல்லாம் இந்த தர்பூசணி பழத்துலதான் ரசாயனம் கலக்குறோம், இதுல கலக்குறோம் சொல்றாங்க. ஏன் டாஸ்மார்க் வைக்கல, அந்த சாராயத்துல கலக்குறோம் பார்க்கவே மாட்டாங்கல்ல. அதெல்லாம் கவர்மெண்ட் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இந்த மாதிரி வாயில வைத்தறிக்க விவசாயத்துல அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கடி அவட்ட சண்டைக்கு போற? சண்டைலாம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் தான் கவர்மெண்ட் மாதிரி அவட்ட நின்னு சண்டை போட்டுட்டு இருக்க. அவருக்கு சொல்லணும்ல, தெரியணும்ல. ஆனா பாவனா, நீங்க உண்மையிலேயே மாட்டிட்டு முடிக்கிறீங்க. சரி வரீங்களா? ஓகே, வரேனா. எல்லாரும் தர்பூசணி பழம் சாப்பிடணும். எல்லாருமே சாப்பிடணும், யாரும் பயப்பட கூடாது சரியா. இது உண்மையிலேயே இயற்கை கொடுத்த கொடை தானே இது. ஆமா. எப்படி அப்படியே அப்பி சாப்பிட்ட அந்த மாதிரி சாப்பிடுங்க. பழனா அப்படிதான் என்ஜாய் பண்ணுங்க. பழனா அப்படிதான் சாப்பிடணும். இப்ப டீசென்ட்டா அப்படி சீன் போட்டுலாம் சாப்பிட கூடாது. வெரி குட். இப்படி சாப்பிட்டாதான் ஹெல்தி உடம்புக்கு. வேற லெவல். வரேனா?